ஆனா இப்ப கலைஞரோட ஆட்சியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஓபிசிக்கு வந்து நெறைய பண்ணியிருக்கீங்க. ஆனா எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வந்து அப்படி என்ன கலைஞர் செஞ்சுட்டாரு? அப்படின்ற ஒரு விமர்சனம் இன்ன வரைக்கும் வைக்கப்படுதுல்ல. இது இதுல வந்து பேஸ் லைன்ஸ்ன்னு இருக்குங்க எக்கனாமிக்ஸ்ல. அது என்ன சொல்லணும்னா, இந்த தாழ்த்தப்பட்டவங்க எஸ்டிஸ் நம்ம தமிழ்நாட்டுல வந்து 1% தான். 20% எஸ்சி இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பேஸ் லைன் ரொம்ப கம்மி. அதனால பேஸ் லைன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் கிளாஸ்ல 5 மடங்காக நீங்க பிரிச்சீங்கன்னா, ஹையஸ்ட், மிடில் இந்த மாதிரி 5ஆ நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, எஸ்சி லோயர் லெவல்ல 30% இருந்தாலும், நெக்ஸ்ட் லெவல்ல 20% இருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல 10% இருக்காங்க. 7% ஹையஸ்ட் லெவல்ல இருக்காங்க. இது இந்தியாவிலுமே கிடையாது. இந்த பேஸ் லெவல் கம்மியா ஏன்னா இங்க எக்கானமி டெவலப் ஆனதே அக்ரிகல்ச்சர் பேஸ் தான். ஆனா அக்ரிகல்ச்சர் பேஸ் எக்கானமியில அவங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப் கிடையாது. லேண்ட் ஓனர்ஷிப் இல்லைன்னா we are not able to do. அவங்களுக்கு வீடுகள் கொடுத்தாங்க. ஆனா லேண்ட்ல வரக்கூடிய சர்ப்ளஸை வச்சு தான் ரிச் மேன் போர் மேனை டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இவர் கொண்டு வந்த ஸ்கீம் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு ஃப்ரீ எஜுகேஷன், காலேஜ் வரைக்குமே. காலேஜ் வரைக்கும் படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிறது, இது எல்லாமே strongest weapons in the hands of the people of ST. They are coming up. நீங்க வந்து லேட்டஸ்ட் 2025 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த லோயஸ்ட் லெவல், மிடில் லெவல், நெக்ஸ்ட் தேர்ட் லெவல்ல நிறைய பெர்சன்டேஜ் இந்த லோயஸ்ட் லெவல்ல மைனாரிட்டிஸ் இருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓன்லி 12% தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல்ல தான் தேர்ஃபோர் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் லெவல்ல அந்த எக்கனாமிக் growth அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. இதனால என்ன தெரியுதுன்னா, he has clearly ஒரு பாத்தை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. எஸ்சிசி ஓபிசி இது நிறைய தெரியும். ஏன்னா அவங்களுடைய பெர்சன்டேஜ் அதிகம். இப்போ நீங்க ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஓபிசிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எஸ்சிஸ் எஸ்டிஸ் வந்து அவங்களுடைய பேஸ் லைன் மிக கம்மி. அந்த பேஸ் லைன்ல இருந்து அவங்க வரும்போது டெஃபினட்டா இதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க ரிலேட்டிவா பார்க்கும்போது தமிழ்நாட்டை போல வேற எங்குமே கிடையாது.